தர்மிலா, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தலைமையிலான இந்த கட்சிக்கு கடந்த முறை ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த முறை அவர்கள் 2 இடங்கள் கேட்டதாகவும், ஆனால் ஒரு இடம் தான் வழங்க முடியும் என்று திமுக தொகுதி பங்கீட்டு குழு தெரிவித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இன்று சென்னை விருகம்பகத்தில் உள்ள அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று அந்த அவசர ஆலோசனை கூட்டம் 1 மணி அளவில் நடைபெற்று செய்தியாளர்களுக்கு அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறுகிறதா என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், தனித்து போட்டியா அல்லது அதிமுகவுடன் கூட்டணியா என்பது குறித்து வேல்முருகன் இன்று மதியம் 1 மணிக்கு அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள், மதிமுகவுக்கு 4 இடங்கள், இது தவிர மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக மற்றும் சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. கூடுதலாக கூட்டணியில் கட்சிகள் இருப்பதால் ஏற்கனவே வழங்கிய தொகுதிகளை கொடுக்க முடியாது என்று திமுக தொகுதி பங்கீட்டு குழு அந்த கட்சிகளிடம் தெரிவித்து வருகிறது. இதனால் இந்த முறை தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது எனவும் கூறப்படுகிறது. இதில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள், கடந்த முறை 25 இடங்கள், இந்த முறை 28 இடங்கள், கூடுதலாக 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் இடதுசாரி கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் மதிமுக 2 தொகுதிகளை குறைத்துக் கொண்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு நிறைவடைந்திருக்கிறது. இதே போல மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கும் 1 தொகுதி குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த முறை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அதே 1 தொகுதியை இந்த முறையும் வழங்குவோம் என்று திமுக தொகுதி பங்கீட்டு குழு தெரிவித்து விட்டதாகவும் தெரிவிக்கிறது. இதனால் அதை ஏற்க இயலாது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்து விட்டார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் இன்று அவருடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் விருகம்பகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் தொடருமா அல்லது வெளியேறுமா, அல்லது வெளியேறினால் அது அதிமுக பாஜக கூட்டணியில் இணையுமா அல்லது தனித்து போட்டியிடுமா என பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதற்கு இன்று 1 மணி அளவில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுகிறார். திமுக கூட்டணியில் இருந்து ஒரு கட்சி வெளியேறுவது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. சர்மிளா.